ஒத்துக்கவே மாட்டேங்கிறானே. எப்பவும் என் பேத்திய மட்டும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கான். இங்கதான் இருக்கீங்களா? அப்படி என்ன சொல்றாங்க ஜெமினி? அது என்ன சொல்றாங்கன்னு உங்ககிட்ட தான் கேக்குறேன். அது அது உங்க அம்மா உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணணும்னு சொல்றா. உங்க அப்பா நீ பிசினஸ் பண்ணணும்னு சொல்றான். உங்க அண்ணன் நீ அந்த 4 பசங்களோட சேரவே கூடாதுன்னு சொல்றான். சரி, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அது அட, உனக்கு உங்க தாத்தா கோவத்தை பத்தி தெரியும்ல. என் பேத்தி அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பா. அத பத்தி நீங்க யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டாரு. ஆமா. என்ன ஜெமினி, கோவப்பட்டியா? ஆமா, கட்டன் ரைட்டா சொல்லிட்டேன்ல. உங்க அப்பா பயந்து ஓடியே போயிட்டான். எங்க அப்பா பயந்து. நான் என்ன தப்பு பண்ணேன் தாத்தா? இந்த வீட்ல வந்து பிறந்தது ஏன் தப்பா? பேசாம நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம். என்னம்மா நீ அப்படி எல்லாம் பேசாத. உங்க அப்பா மாதிரி தான் நானும் இருந்தேன். பணம் பணம்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பணம் முக்கியம் இல்லைன்னு ஒரு நாள் உணர்ற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஒருவேளை என்ன பார்த்து வளர்ந்ததாலே என்னமோ அவன் இப்படி வளர்ந்துட்டானு தோணுது. ஆனா ஒரு நாள் அவன் உணரும் போது உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாமா. நீ கவலைப்படாதமா. போமா போ, நீ போய் சாப்பிட்டு படு. சரி, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நீ மாடிக்கு போனதும் உங்க அப்பனை திட்ட சந்தோஷத்துல வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. என்ன சாப்பிட்டீங்க? தோசை. இவரு நான் என்ன சொல்றது? அது ஒண்ணும் இல்லம்மா. தானோ இன்னைக்கு இட்லி பண்ணிருந்தா. தாத்தா வந்து தோசை கேட்டாரு. அதான் அதே மாவுல அவளை தோசை ஊத்தி கொடுக்க சொன்னேன். தப்பா எதுவும் சொல்லிட்டனோ? 2 பேரும் ஏன் இப்படி மாத்தி மாத்தி போய் சொல்றீங்க? தானோ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. இங்க கொடுங்க. தேங்க்ஸ் தானோ. இவ்ளோ லேட் நைட்ல டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. என்னம்மா சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு? எனக்கே ஐயாவும் அம்மாவும் சாப்பிடாம போனது மனசே கேட்கல. ஜெமினி, இந்தா. இந்தா சாப்பிடு. நீ பசி தாங்க மாட்டமா. என்னங்க, நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? இருங்க. நடத்துங்க நடத்துங்க. உங்க ரொமான்ஸ்ல பேத்தி ஒருத்தி நான் இருக்கிறதே மறந்துட்டீங்கல்ல? சாப்பிடுமா. இந்த வாங்கிக்க. கட்டு. தாத்தா, எனக்கு ஒரு கதை சொல்லு தாத்தா. கதையா? சொல்லுவோமே. ஒரு ஊர்ல ஒரு பெரிய யானை இருந்ததாம். இரு, போன வாரம் சொன்னியா அதே யானையா? இது வேற யானை. சரி, அது தும்பிக்கைய தூக்கி பிளிர ஆரம்பிச்சதுன்னா பாவம் தூங்கிட்டா போல இருக்கு. நீ வாழற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கைம்மா. ஆனா உனக்கு விதி என்ன எழுதிருக்குன்னு தெரியல.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தனம் தரும் வெற்றி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பவர் என்பவருக்கே தனம் தரும் பூங்குழலாய் அபிராமி கடை கண்களே முருகா. என்ன பாக்குற? சாமி கும்பிட. எடுத்துக்கப்பா. கொஞ்சம் சாப்பிட்றா. ஏம்மா இப்படி அடம் பிடிக்கிற? கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஏய், தாத்தா தான் சொல்றாருல்ல, ஒழுங்கா சாப்பிடு. இருமா. என்ன பிடிவாதம் உனக்கு? இருமா, அவ சாப்பிடுவா. ரத்னா, ஆ. அம்மா எங்க? ஏங்க என்னாச்சு? முதல்ல அம்மா எங்கன்னு சொல்லு. ம். மா மா இதோ வந்துட்டேன்ப்பா. டேய், எங்க போற? ஃபைல் எடுத்துட்டு வா. ஐயோ அப்பா. கடவுளே, இந்த இன்டர்வியூலயாவது எனக்கு வேலை கிடைச்சிடணும். நீதான் எனக்கு துணையா நிக்கணும். காப்பாத்துப்பா. என்ன மாதவா, என்ன விஷயம்? அம்மா, கடவுள் கருணை காட்டிட்டாருமா. நம்மள பிடிச்ச கஷ்டம்லாம் தீர போகுது. அண்ணே, அப்போ எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டியா? ஆமாண்டா. கை கொடுங்க. சூப்பர். ஹாப்பியா? தேங்க்ஸ் மா. வாழ்த்துக்கள் மாதவா. அத்தை, இனிமேலாவது நிம்மதியா தூங்குங்க. நம்ம வீட்டை நாம தக்க வச்சுக்க போறோம். நம்மள பிடிச்ச தரித்திரம் எல்லாமே போகுது. என் பசங்க, என் பேர குழந்தைங்களோட வாழ்க்கையெல்லாம் எந்த தடையும் இல்லாம பாரம்பரியமான இந்த வீட்ல தொலைங்க போகுது. மனசு ரொம்பவே நிறைஞ்சிருக்கு. மா ரத்னா, போய் ஸ்வீட் எடுத்துட்டு வாமா. இதோ. அத்தை, குடும்ப அத மாதவனுக்கு. ம். ரத்னா, உன் பிரார்த்தனைக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரப்போகுது. உன்னோட பல நாள் கனவு நினைவாக போகுது. சந்தோஷமா? அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். ம். நீங்க எக்ஸாம் எழுதின நாள்ல இருந்து நேத்து வரைக்கும் 108 தடவை காயத்ரி மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என் பிரார்த்தனை ஒண்ணும் வீண் போகல. அது வரைக்கும் சந்தோஷம். அப்ப சீனுக்காக ஒரு 108 மந்திரத்தை கடவுள் கிட்ட போட்டு பாப்போம். அப்பயாச்சும் வேலை கிடைக்குதான்னு பாப்போம். ஒடிச்சோனோ, என் தகுதி திறமை கிடைக்காத வேலை மந்திரம் சொன்னாதான் கிடைக்கும்னா அப்படிப்பட்ட வேலை எனக்கு தேவையில்லை. டேய் சீனு, எல்லாருக்கும் தகுதி திறமை இருக்கிறதால தான் வேலை கிடைக்குது. ஆனா கடவுளோட கருணைன்றது ஒரு நம்பிக்கைடா, அவ்வளவுதான். அப்படின்னா அண்ணன் சீனு அவர்கள் சில கொள்கைகளை விட்டு கொடுத்தாருன்னா அவருக்கு சீக்கிரமே வேலை கிடைக்க சான்சஸ் இருக்கு. டேய், அது என்னடா கொள்கை? வேலையே கிடைக்காம இருக்கிற கொள்கை? சொல்லு. டேய், என்ன கொள்கைன்னு சொல்லுடா. இல்லனா என் கொள்கையை சொல்லட்டுமா? ஐயோ தாத்தா, நீ வேற